ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செலானியோட ஃபிதா பிராண்ட் ஓஎம்ஆரில் லான்ச் பண்ணுறதுக்கு அண்ட் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் செலானி சார் ப்ளீஸ் சார் எக்ஸ்கியூஸ் மீ so it's a very close bonding what I have with Chelani. Uncle vande romba close and auntie is also very close. Gautam is like my brother and the family is closely connected to me. And not only that, romba sandoshama irukku. We have also started an online business with Kirti. It's called Arcs and that's like online silver jewelry brand. I'm very very proud and happy to say that South India நினைக்கிறேன் I am the first actor to start a silver jewelry brand and associating with a brand called someone இந்த மாதிரி ஒரு செலானி ஒரு பெரிய ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கும் and now it's like a ஒரு they're like my family now and ஒரு க்ளோஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணும்போது it becomes even more closer to me. அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. Don't think I'm talking about Arcs, என்னோட பிராண்ட் இங்கே வந்து நாங்கள் பேசுகிறோம். இட்ஸ் ஆல் அவர் பிராண்ட். ஸோ நானும் Kirti, we both have joined together and started a brand called Arcs under Chelani. So uncle oda blessings oda we've started. Uncle, thank you so much for all your supports and in the online business kuda neenga support pannon. I'm wishing, I mean I'm hoping and wishing Fida idu anjavathu branch இன்னும் நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணோம் அங்கிள். ஃபிதா மட்டும் இல்லை, நீங்கள் வச்சுருக்கிற நிறைய பிராண்ட்ஸ் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோன்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது ஐ திங்க் மூணாவதா ஃபோர்த்து நான் ஓப்பன் பண்ணுறது ஃபோர்த்தா? ஓகே, எல்லாமே நானே ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் அங்கிள் ஃபீல்ஸ் ஐம் ரியலி லக்கி ஃபார் ஹிம். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். கண்டிப்பாக தங்க விலை எப்படி ஏறுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராக்கெட் ஸ்பீடில் வந்து ஜெட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். ஜெட் ஸ்பீடில் வந்து தங்க விலை ஏறிட்டு இருக்கு. அப்போ வந்து I think this is like a game changer தான். கண்டிப்பாக சில்வர் ஜுவல்லரி இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங். கண்டிப்பாக சில்வர் விலையும் வந்து ஸ்லோவாக ஏறிட்டே இருக்குது. பெரிய பெரிய நகை, ஆன்டிக் நகை, நிறைய வெரைட்டியான பீசஸ் வந்து கோல்டில் பண்ணோன்னா இப்போ இருக்கிற விலைக்கு ரொம்பவே ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி இப்போ சில்வரில் போகணுன்னா இட் டசன்ட் காஸ்ட் யூ மச். ஐ திங்க் இட்ஸ் எஃபோர்டபுள். எல்லா ஃபேமிலிஸும் வந்து எஃபோர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜுவல்லரியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபிதாவில் தே ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். Yeah, silver is the next goal. Like, yeah, can't forget that. Thank you, uncle. Thank you so much. Thank you, Ms. Aishwarya Rajesh. You've always been our lucky mascot here. Yeah? Okay. சொல்லுங்க. கண்டிப்பாக இப்போ பெண்களுக்குனா நகைனா ரொம்ப பிடிக்கும். எனக்குமே நகைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு மேக்கிங் சார்ஜ், சேதாரம் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போட்டு ஒரு தங்க நகை வாங்கணுன்னா ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற விலைக்கு, அதாவது 9,300 வரைக்கும் 22 கேரட் அண்ட் 24 கேரட் இஸ் அபவுட் 10,300 வரைக்கும் டச் ஆகிருக்கு. அது இன்னும் ஏறும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ், அதாவது இப்போ வெள்ளி வாங்குறதுல வந்து நம்ம அது குறைச்சல நம்ம இடவே போட முடியாது. வெள்ளி சார் சொன்ன மாதிரி சில்வர் இஸ் த நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் அதோட வேல்யூ வந்து கூடிட்டே இருக்குது. அப்போ கோல்டு வந்து ஒரு நெக் பீஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாயிலே வந்து ஒரு கோல்டில் கிடைக்கும் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் திங். இல்லை, ஆனால் டிஃப்ரென்ஸே தெரியாது. இது கோல்டா சில்வரான கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகாக அந்த பீஸை வந்து டிசைன் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் திங். அப்படி சொன்னீங்களா? அதாவது நிறைய பேர் ட்ராவலிங்கில் ஜுவல்லரியை கேரி பண்ணுவாங்க. ஜுவல்லரி கேரி பண்ணும்போது எப்படி இதெல்லாம் ஒரு ட்ரெயின்லையோ இல்லை பஸ்லேயோ வைக்கும்போது மேலே தான் வைக்கணும், எல்லாத்தையும் கையில் வச்சிருக்க முடியாது. ஸோ அது ரொம்ப சேஃப். ரெண்டாவது, கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா ஜுவல்லரியும் போட முடியாது. கொஞ்சம் ஜுவல்லரி எடுத்து ரூமில் வச்சுட்டு மீதி தான் போட்டு போக முடியும். அது மாதிரி இடத்துல சில்வர் ஜுவல்லரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பயம் இல்லை, அந்த ரிஸ்க் இல்லை. அதுதான் நான் ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறது சொன்னேன்.
இப்போ நான் ஈவெண்ட்ஸ்க்கு அப்ராடெல்லாம் போகும்போது நான் கண்டிப்பாக சில்வர் ஜுவல்லரி தான் எடுத்துகிட்டு போவேன். நான் கோல்டு எடுத்துகிட்டு போக மாட்டேன். பிகாஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இப்போது யூஎஸ் போகிறோம், ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம், அப்போ நகை கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்போ ஐ ப்ரிஃபர் வேரிங் அ சில்வர் ஜுவல்லரி. ஸோ yeah, definitely I've been wearing only silver jewelry by Svida so off late. Yeah. என்ன ரிவ்யூ? அது அவங்கவுங்க கருத்து, பர்சனல் ஒப்பீனியன். நம்ம அது எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அவங்கவுங்க கருத்துக்கள் இருக்கும். கருத்து வேறுபாடுன்றது இட்ஸ் அ வெரி வெரி காமன் திங். ஒரு ஹியூமன் பீயிங்னா நீங்கள் வேற நான் வேற இல்லையா? ஸோ இட்ஸ் லைக் தட், அவ்வளோதான். கல்யாணம் பண்ணிக்கலாமா? எப்படி? எனக்கு நீங்கள் அட்வைஸ் சொல்லுங்கள். கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா? வேண்டாமா? என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இவ்வளோ பேர் வேணான்றீங்க? எனக்கு புரியலையே. என்ன அங்கிள் கல்யாணம் வேணான்றாங்க? கல்யாணம் வேணுன்றார் அங்கிள், வேணான்னு அவர் சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்போது நான் சொல்கிறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம ப்ரெசன்ட் மீடியாவுக்கு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சதீஷ் கல்யாணம் பண்ணலையான்னு? கல்யாணம் 2 குழந்தை இருக்குன்னு நினச்சேன். இல்லையா? கல்யாணம் ஆச்சா இல்லையா? பட் 2 குழந்தை இருக்கு, கரெக்டுங்களா? 27 வயசு தான் ஆகுது. ஓகே, என்ன நீங்கள் ஒருத்தரே கேட்டுட்டு இருக்கீங்க? சி ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னும் போது, ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னும் போது இந்த விதத்தில் வந்து ஒரு ஒரு அனிமல் ஒரு ஸ்பெஷல் ஒரு அஃபெக்ஷன் அண்ட் லவ் இருக்குது எல்லாருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு அனிமல்ஸை வந்து அவங்க வந்து நீங்கள் சொல்கிறது டாக் அப்படின்னு கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்கை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஹைலி கனெக்டட் டு ஹியூமன் எமோஷன்ஸ். ஸோ அதை வந்து டச் பண்ணுறது ஐ டோன்ட் ரியலி சப்போர்ட் இட். யா, தேங்க்யூ. இவர் ஒருத்தர் தாங்க கேட்குறாரு, கேட்கவே விட மாட்டேங்கிறார். நான் என்ன பண்ணுறது? நீங்கள் என் படம் சங்கராந்தி பார்த்தீங்களா? ஸோ அடுத்த படம் தமிழ் படம் தான். ஸோ கூடிய சீக்கிரம். question from that side please. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வந்துட்டே இருக்கு.